21,000 குழந்தைகளை கொன்று குவிச்சான்ல யார்? இஸ்ரேல். அந்த பிள்ளைகளுடைய பெயர்களை ஃபுல்லாக எழுதி இத்தாலி தலைநகர் ரோமில் மார்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த கிறிஸ்துவ சகோதரர்கள். எவ்வளோ பெரிய ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாங்க பாருங்கள். அவர்கள் இறந்தவர்களாம் முஸ்லீம்கள் தான், ஆனாலும் மனிதாபிமானம் செத்து இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த மக்களுடைய மார்ச்சிங். உண்மையிலே இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. மார்ச் இன் ரோம், இத்தாலி ஆனர்ஸ் த நேம்ஸ் ஆஃப் 21,000 ப்ளஸ் பாலஸ்தீனியன் சில்ட்ரன் கில்டு பை இஸ்ரேல் இன் காசா. அத்தனை பேருடைய பெயர்களும் எழுதி, குழந்தைகளுடைய பெயர்களும் எழுதி இந்த உலகத்துக்கு காட்டுறாங்க. இந்த இஸ்ரேலுங்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நாடு, எவ்வளோ பெரிய தீவிரவாத நாடு, அதற்கு யார் யாரெல்லாம் துணை போகிறாங்க அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்க, ஈரானுக்கு அட்வைஸ் பண்ணுறான் அமெரிக்கா. நீ ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது, நீ ஹவுதிகளுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எதுக்கு ஆயுதங்கள் அவன் கொடுக்குறான்? நீ இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கறதுனால தான். நீ நிறுத்தினாக்க இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு அவசியம் இல்லை, ஹமாஸுக்கு ஒரு அவசியம் இல்லை, எந்த ஒரு தீவிரவாத குரூப்புகளுக்கும் அங்கே ஹூதிகளுக்கும் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நீ இப்போ கூட பாருங்களேன், இப்போ சேங்ஷன் ஆகுது. இன்றைக்கி பிரச்சனை, இஸ்ரேலுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை டாலர்களை ஒதுக்கி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க. அதை எதுக்குறாங்க, செனேட்டில் ஒரு சில பேர் எதுக்குறாங்க. ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் ஆதரவு தெரிவித்து அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சு இப்போ இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வரப்போகுது. இப்போ நீ ஒரு அடியால் அங்கே வச்சு வளைகுடாவில் எல்லாரையும் மிரட்டி வச்சு, சவுதி, துபாய், குவைத் எல்லா நாடுகளையும் மிரட்டி வச்சு அங்கே நீ ஒரு ராஜாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறனாக்க அதை எதிர்த்து கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க ஈரான். அவனுக்கு சப்போர்ட்டுக்கு அங்கே ஏனையும் அவன் சின்ன நாடு. அப்போ அவன் ஹவுதிகளுக்கு ஆயுதங்கள் கொடுப்பான், மற்ற தீவிரவாத குரூப்புகள் இருக்காங்க ஹமாஸுக்கு, ஹிஸ்புல்லாவுக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வான். அங்கே பாலஸ்தீன மக்கள், லெபனான் மக்கள் எல்லாம் சொந்த நாட்டு மக்கள் அடித்து விரட்டப்படுறாங்க, கும்பலாக கொல்லப்படுறாங்க. அந்த பேர்கள்லாம் பாருங்கள், 21,000 பேர்களை அப்படி பேரை எழுதி அவர்கள் மார்ச் போகிறாங்கனாக்க இதை விட ஒரு கொடுமை இது இஸ்ரேல் மேலே நம்ம என்ன வைக்க முடியும்? ஆனால் இவன் இஸ்ரேல் என்ன சொல்கிறான், உலகுக்கு அட்வைஸ் பண்ணுறான், ஈரான் தீவிரவாதத்தை பரப்புது, அதனால தான் அவர்கள் கையில் அட்டாம் பாம்பு போகக்கூடாது, அணு ஆயுதம் போகக்கூடாது அப்படின்ட்டு. பாருங்கள்.